சில சமயம் அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதைகள்ல இருந்து கூட வரலாம். வாங்க, நாம இன்னைக்கு பாபிலோனோட மிகப்பெரிய பணக்காரரான அர்காதோட கதைக்குள்ள போலாம். செல்வம் சேர்க்கறதுக்கான 3 காலத்தால் அழியாத விதிகளை கத்துக்கலாம். இது உங்க நிதி வாழ்க்கையை மாத்தலாம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் சில பேர் மட்டும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டே போறாங்க, ஆனா அதே அளவுக்கு கஷ்டப்படுற மத்தவங்களால முடியல? இது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அர்காத்தோட நண்பர்கள் கேட்ட கேள்வி மட்டும் இல்ல, இன்னைக்கும் நம்மள பல பேர் நமக்கு நாமே கேட்டுக்கிற கேள்வி. இதுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் காரணமா, இல்ல நமக்கு தெரியாத ஏதாச்சும் ரகசியம் இருக்கா? வாங்க பதில தேடலாம். அந்த காலத்து பாபிலோனோட பரபரப்பான தெருக்களை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு பக்கம் அர்காத் தங்கம் பட்டுன்னு ஜொலிக்கிறார், இன்னொரு பக்கம் அவரோட சின்ன வயசு நண்பர்கள் அதே தெருவுல ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ஒரே இடத்துல ஒன்னா வளர்ந்தவங்க தான், ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பணப்பிளவு. இது எப்படி சாத்தியமாச்சு? அர்காத், இது என்ன நியாயம்னு அவரோட நண்பர்கள் புலம்பினாங்க. நாம எல்லாம் ஒன்னாதானே படிச்சோம், ஒன்னாதானே விளையாடினோம். ஆனா பாரு, விதி ஒன்ன மட்டும் தூக்கி விட்டுடுச்சு, எங்களை அப்படியே கைவிட்டுடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அர்காத் ஒரு சின்ன சிரிப்போட சொன்னாரு, நண்பர்களே, இதுல அதிர்ஷ்டத்துக்கு வேலையே இல்ல, பணம் சேர்க்கறதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. நான் அதை கத்துக்கிட்டேன், அதன்படி நடந்தேன். நீங்க அதை கத்துக்க தவறிட்டீங்க, இல்லனா அதை சரியா கடைபிடிக்கல. அந்த பதில் அவங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடியது. அப்படி என்ன அந்த விதிகள்? அர்காத் ஒன்னும் பிறக்கும் போதே பணக்காரர் கிடையாதுங்க. அவரும் ஒரு சாதாரண எழுத்தாரா ரொம்ப ஏழ்மையில தான் தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு தீப்பொறி இருந்துச்சு. பணக்காரனாகிற அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஆகணும்னு ஒரு வைராகியம். அந்த தேடல் தான் எல்லாத்தையுமே மாத்துச்சு. இதுதான் அர்காத்தோட வாழ்க்கையே மாத்தின அந்த முக்கியமான தருணம். அல்காமிஷ்ங்கிற ஒரு பெரிய பணக்காரர் அவர்கிட்ட ஒரு பேரம் பேசினாரு. இந்த களிமண் பலகைகளை விடியறதுக்குள்ள எழுதி முடி. பணக்காரனாகிற ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன். ஒரு ராத்திரி உழைப்புக்கு ஒரு முழு ஜீவிதத்துக்கான ஞானம். என்ன ஒரு பேரம் இல்லையா? பகலா உழைச்சு அர்காத் அந்த வேலையை முடிச்சப்போ அல்காமிஷ் செல்வத்தோட முதல் ரகசியத்தை சொன்னாரு. அது பார்க்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விதி, ஆனா அதுதான் நம்ம நிதி சுதந்திரத்துக்கான முதல் படி, ரொம்ப முக்கியமான படியும் கூட. இந்த வார்த்தைகளை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. நான் சம்பாதிச்சதுல ஒரு பகுதி எனக்கு மட்டுமே சொந்தம். இதுதாங்க நிதி நெற்றிக்கான ஆணி வேறே. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, அதுல எவ்வளவு உங்களுக்காக உங்ககிட்டயே வச்சுக்கிறீங்கன்றதுதான் இங்க மேட்டரே. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு 10 ரூபாயிலையும் குறைஞ்சது 1 ரூபாய யாருக்குமே கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக எடுத்து வச்சிடுங்க. வீட்டு வாடகை, சாப்பாட்டு செலவு, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி உங்க பங்கு உங்களுக்கு. இதுதான் முதல் கட்டளை. இத நாம முதல் தங்க விதைன்னு சொல்லலாம். நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க எதிர்கால செல்வ மரத்துக்கான ஒரு விதை மாதிரி. அந்த விதையை எவ்வளவு சீக்கிரமா நட்டு வைக்கிறீங்களோ அந்த மரம் அவ்வளவு பிரம்மாண்டமா வளரும். இதுதான் ஆரம்பம். சரியா 1 வருஷம் கழிச்சு அல்காமிஷ் திரும்பி வந்தாரு. அர்காத் முதல் விதியை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாரோ, ஆனா அவர் ரொம்ப வேதனையான ஒரு பாடம் மூலமா 2வது விதியை கத்துக்க வேண்டியிருந்தது. ஆமாங்க, பணத்தை சேமிச்சா மட்டும் போதாது, அதை சரியா பயன்படுத்துறது அதை விட முக்கியம். அர்காத் ரொம்ப ஆசையா தான் சேமிச்ச பணத்தை எல்லாம் அஸ்மூர்னு ஒரு செங்கல் செய்யறவர்கிட்ட கொடுத்து வெளிநாட்டுல இருந்து விலை உயர்ந்த நகைகள் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆனா அவருக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? சும்மா பளபளன்னு மின்னின கண்ணாடி துண்டுகள். ஒரே நிமிஷத்துல அவரோட 1 வருஷ சேமிப்பு மொத்தம் காலி. நினைச்சு பாருங்க, மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அப்பதான் அல்காமிஷ் கேட்டாரு, நகைய பத்தி தெரிஞ்சுக்க ஒரு நகை வியாபாரி கிட்ட தானே போகணும், எதுக்கு ஒரு செங்கல் செய்றவர்கிட்ட போன? இந்த கேள்வி ரொம்ப கூர்மையானது. இது இன்னைக்கும் நமக்கு பொருந்தும். உடம்புக்கு முடியலன்னா டாக்டர் கிட்ட போறோம் இல்லையா? அதே மாதிரி பணத்தை பத்தின ஆலோசனைக்கு அந்த துறையில ஜெயிச்ச நிபுணர்கள் கிட்ட மட்டும்தான் போகணும். ஆனா அர்காத் சோர்ந்து போகல. மறுபடியும் சேமிக்க ஆரம்பிச்சாரு. இந்த தடவை புத்திசாலித்தனமா முதலீடும் செஞ்சாரு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அவர் இன்னொரு தப்பு பண்ணாரு. இதுதான் நம்மள 3வது பாடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த முறை அர்காத்துக்கு வெற்றி. அவரோட முதலீடு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த லாப பணத்தை அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? பெரிய பெரிய விருந்து, பார்ட்டி, விலை உயர்ந்த ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் ஊதாரித்தனமா செலவு செஞ்சு காலி பண்ணிட்டாரு. அல்காமிஷோட இந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ உன் சேமிப்போட குழந்தைகளையே சாப்பிடுறையே. யோசிச்சு பாருங்க, உங்க சேமிப்பு ஒரு வேலையாள்னா அது சம்பாதிச்சு கொண்டு வர்ற லாபம் அந்த வேலையாளோட குழந்தைங்க. அந்த குழந்தைங்களையும் வேலைக்கு அனுப்புனா உங்க பணப்படை எவ்வளோ பெருசாகும்? இதுதான் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங்கோட அடிப்படை மந்திரம். அப்போ செல்வத்தை பெருக்கிறதுக்கான வழிமுறை இதுதான். 1 சேமிங்க, 2 அதை முதலீடு பண்ணுங்க, 3 அதிலிருந்து வர்ற லாபத்தையும் திரும்ப முதலீடு பண்ணுங்க.
இப்படி செஞ்சா காலப்போக்குல உங்க பணம் உங்களுக்காக உழைக்கிற ஒரு பெரிய தங்கப்படையே உருவாக்கிடும். இந்த 3 பாடங்களையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அர்காத் வெறும் பணத்தை சேமிக்கிறவர் இல்ல, செல்வத்தை உருவாக்குற ஒரு நிபுணரா மாறிட்டாரு. இத பார்த்த அல்காமேஷ் அவரை தன்னோட பிசினஸ் பார்ட்னராவும் தன்னோட சொத்துக்கு வாரிசாவும் ஆக்கினாரு. பாத்தீங்களா, அறிவு எப்படி செல்வமா மாறுச்சுன்னு. சரி, இப்போ அந்த 3 விதிகளையும் ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். விதி 1, முதல்ல உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்க. உங்க வருமானத்தோட முதல் பகுதி உங்களுக்கு தான். இதுதான் உங்க நிதி சுதந்திரத்துக்கான அஸ்திவாரம். விதி 2, நிபுணர்கள் கிட்ட மட்டும் ஆலோசனை கேளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அரைக்குறை அறிவு இருக்கிறவங்க பேச்ச கேட்டு இழந்துராதீங்க. இது உங்க சேமிப்புக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. விதி 3, உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. உங்க சேமிப்பையும் அது தர்ற லாபத்தையும் திரும்ப திரும்ப முதலீடு செய்யுங்க. காலப்போக்குல அது தானா வளர்ந்துட்டே இருக்கும். உங்க பணப்படை உங்களுக்காக பகலா உழைக்கும். பாத்தீங்களா, இந்த விதிகள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் பழசுதான். ஆனா இன்னைக்கும் எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு. அர்காத்தோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, செல்வம்ங்கிறது அதிர்ஷ்டத்துல வர்றதில்ல, அது ஒழுக்கமான பழக்க வழக்கங்களால நாமளா உருவாக்கிக்கிறது. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க எதிர்கால செல்வம் மரத்துக்கான முதல் விதைய இன்னைக்கு நட போறீங்களா?